வணக்கம் அக்காஸ். ஒரு விஷயம் செய்யறதுக்கு கஷ்டம் அப்படின்றத எதை வச்சு அளவிடுவோம்? நேரம்தான் ஒரு விஷயத்தையோ செயலையோ அளக்கும் கருவி. அப்பேற்பட்ட அந்த கருவி உங்க வசம் இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க நினைச்சு கூட பார்க்காத பல விஷயங்கள் உங்க பக்கம் இருக்கும். டைம் மிஷினை பத்தி சொல்ல போறியா அப்படின்னா இல்ல, டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி பேச போறேன். எஸ், இங்க எல்லாருக்கும் நிறைய கனவுகள் இருக்கு. அந்த கனவோட சேர்ந்து எவ்வளோ பெரிய விஷயத்த இந்த இவ்வளோ குறுகிய நேரத்துல எப்படி முடிக்க முடியும் அப்படின்ற குழப்பமும் இருக்கு. இந்த குழப்பத்தை ஒதுக்கி உங்க கனவை அடைய உதவி பண்றது தான் டைம் மேனேஜ்மெண்ட். அதை எப்படி மேம்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்கு நிறைய புத்தகங்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை பத்தியும் அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு லைஃப் அன்பிளாக்ட். இது த மாஸ்டர் கைட்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட். ஸ்டெப் 1, செட் ப்ரையாரிட்டிஸ் அண்ட் கோல்ஸ். நேரத்தை உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த நேரத்தை எதுக்கு உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்டை பற்றி தான் ஈட் தட் ஃப்ராக் அப்படின்ற புக்கில் பிரையான் ட்ரேசி ஒரு ரூல் ஒன்று சொல்கிறாங்க. அது என்னன்னா 80-20 ரூல். அதாவது 20% வேலைகள் தான் உங்களோட 80% ரிசல்ட்டுக்கு காரணமாக இருக்க போகுது. உதாரணத்துக்கு ஒரு 5 வேலைகளை இன்னைக்கு செய்யணும், கிட்டத்தட்ட எல்லா வேலைகளும் செஞ்சு முடிக்க ஒரே நேரம் தான் ஆகும். ஸோ அதில் முக்கியமான ஒரு வேலையை செஞ்சாலே மற்ற 4 வேலைகள் தர தாக்கத்தை விட இந்த ஒரு வேலை கொடுக்குற தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுடைய டு டூ லிஸ்ட்டில் 80% ரிசல்ட் கொடுக்குற அந்த வேலையை முதல்ல வைங்க. சரி, அந்த வேலையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஐசன்ஹாவர் மேட்ரிக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணலாம். அதாவது உங்களுடைய அன்றாட வேலைகளை 4ஆக பிரிக்கலாம். 1, இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட். 2, இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட். 3, நாட் இம்பார்ட்டன்ட் பட் அர்ஜென்ட். 4, நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த வேலையை முதல்ல செய்யணும் அப்படின்ற ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். ஸோ எது முக்கியம்னு கண்டுபிடிங்க, அதை கோலாக செட் பண்ணுங்க, அதை நோக்கி நகருங்க, நேரம் மிச்சமாகும். ஸ்டெப் 2, மேக் அ பிளான். எது முக்கியம் அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய நாள், வாரம், ஏன் மாதத்தை கூட திட்டம் போட்டு கடக்க முயற்சி பண்ணுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்றது வெறுமனே டு டூ லிஸ்ட்டை ரெடி பண்ணுறது மட்டும் இல்லை. எது மேலே ஃபோக்கஸ் பண்ணணும், உங்களுடைய நேரம் எந்த விஷயத்தை சுற்றி இருக்கணும் அப்படின்றத ஸ்கெடியூல் பண்ணுறது. சரி, ஏன் பிளானிங் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நாட்களை எப்படி கடக்கணும் அப்படின்றதுக்கு திட்டம் போட நீங்கள் ஒதுக்குற 10 நிமிஷம் தான் வீணாக போகிற 2 மணி நேரத்தை சேமிக்க உதவும். இதில் வெறும் 2 மணி நேரம் மட்டும் நாம் கவனிக்கக்கூடாது, அதில் நீங்கள் போட்ட 2 மணி நேர உழைப்பும் சேர்ந்துருக்கு அப்படின்றத மறக்கக்கூடாது. ஸோ வீணாக போகிற உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல உங்கள் நாளை திட்டம் போட்டு கடக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதை இப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறதுனால உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி 25% அதிகமாகும் அப்படின்னு நான் சொல்ல பிரையான் ட்ரேசி சொல்கிறாரு. இப்போது பிளான் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். காலமாக நாட்களை திட்டம் போடுறதுக்கு டு டூ லிஸ்ட்டை தான் போடுவோம். அதை கொஞ்சம் மாற்றி சக்ஸஸ் லிஸ்ட் போடுங்க. டு டூ லிஸ்ட்டுக்கும் சக்ஸஸ் லிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டு டூ லிஸ்ட் அப்படின்றது உங்களுடைய பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் விஷயங்கள் கலந்துருக்கும். ஸோ எது முக்கியம் அப்படின்றதே தெரியாது. ஆனால் சக்ஸஸ் லிஸ்ட் அப்படின்றது உங்களுடைய கோலுக்கும் ப்ரையாரிட்டிஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது. சர்வைவல் பண்ணுறதுக்கு டு டூ லிஸ்ட்டை ரெடி பண்ணாமல் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சக்ஸஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்க. இந்த சக்ஸஸ் லிஸ்ட்டில் உங்களுடைய முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு த ஒன் திங் அப்படின்ற புக் எழுதின கேரி கெல்லர் சொல்கிறாரு. சரி, பிளானிங் ஏன் இம்பார்ட்டன்ட், அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இது எல்லாத்தையும் விட போட்ட பிளானை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் நோ சொல்ல பழகணும். உங்கள் நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸ்டெப் 3, ட்ராக் யுவர் டைம். நேரத்தை உங்கள் வசம் பண்ணுறதுக்கு பிளான் மட்டும் போதுமா அப்படின்னா போதாது. உங்கள் நேரத்தை எதுக்கு செலவழிச்சிங்க, எவ்வளோ நேரம் செலவழிச்சிங்க, அடுத்த முறை அதை எப்படி இன்னும் பெட்டராக பண்ண முடியும், இது மூலியமாக நம்ம ஸ்கெடியூலை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு உங்கள் நேரத்தை ட்ராக் பண்ணணும். அதுக்குன்னு நிறைய ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான 2 டூல்ஸை பற்றி பார்க்கலாம். 1, புல்லட் ஜேர்னல்ஸ். ரைடர் கேரோல் எழுதின த புல்லட் ஜேர்னல் மெத்தட் அப்படின்ற புக்கில் தான் இதை சொல்லியிருக்காங்க.
அதாவது புல்லட் ஜேர்னல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த மெத்தட் உங்களை ஒரு 3 விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். ஆர்கனைஸ்டாக இருக்கிறது எப்படி, இப்போ இந்த தருணத்தில் எப்படி வாழ்கிறது, உண்மையாகவே நமக்கு எது முக்கியம் அப்படின்னு இந்த 3 விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டூலுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு நோட்புக், ஒரு பென், அவ்வளோதான். அதாவது உங்களுக்கு நெருக்கமாக டெய்லி நடக்கிற டாஸ்க்ஸ், ஈவெண்ட், நோட்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு நோட்டில் எழுதி வைங்க. அதில் எது முக்கியமான தகவல்னு கண்டுபிடிச்சி அது மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ரிவ்யூ, மந்த்லி ரிவ்யூ, ஏர்லி ரிவ்யூ நீங்கள் எழுதி வச்சிருக்கிற விஷயங்களை ரிவ்யூ பண்ணணும். 2வது மெத்தட் த கேன்பான் அப்ரோச். பர்சனல் கேன்பான் அப்படின்ற புக்கில் ஜிம் பென்சன், டோனியன் தி மேரியா அப்படின்ற 2 பேரும் சேர்ந்து த கேன்பான் அப்ரோச் அப்படின்ற மெத்தடை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த மெத்தட் உருவாக காரணமாக இருந்தது ஜப்பானியர்கள் தான். அதை இவங்க கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது த கேன்பான் அப்ரோச் அப்படின்றது ஒரு போர்டில் 3 காலம் இருக்கும். முதல் காலமில் டு டூ, 2வது காலமில் டூயிங், 3வது காலமில் டன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா? அதாவது என்னென்னா, செய்ய போகிற வேலை எது அப்படின்றத டு டூ காலமில் எழுதணும். ஒன்ஸ் அதை செய்ய தொடங்கிட்டீங்க அப்படின்னா அதை டூயிங் காலமில் எழுதணும். அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை டன் காலமில் எழுதுங்க. இந்த மெத்தட் முக்கியமான வேலைகள் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் எந்த வேலையை கையில் எடுத்தாலும் அதை முடிக்கிற வரை அந்த வேலையை ட்ராக் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுடைய வேலைகள் எந்த கட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சாலே அந்த வேலையை முடிக்க என்ன தேவை அப்படின்றது தெரிஞ்சிடும். உங்கள் நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம். ஸ்டெப் 4 ஸ்டே ஆன் டார்கெட். உங்கள் டைமை ட்ராக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய இலக்கை நோக்கி தான் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டார்கெட் மேலே மட்டும்தான் உங்கள் கவனம் இருக்கணும். அதுக்கு சில பல கவனச்சிதறல்களை தவிர்க்கணும். உதாரணத்துக்கு டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ப்ரொக்ராஸ்டினேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும். இந்த டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்றதுக்கு மேக் டைம் அப்படின்ற புக்கில் சில வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த புக்கோட சம்மரி வேணும்னா மேக் டைம்னு கமெண்ட் பண்ணுங்க, நாங்களே ஒரு வீடியோ போடுறோம். ஸ்டெப் 5 பேலன்ஸ் யுவர் லைஃப். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் மிஷின் கிடையாது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்ய. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டோட முக்கிய குறிக்கோள் உங்களுடைய எஃபிஷியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அது உங்கள் வாழ்க்கையோட குவாலிட்டியையும் தரத்தையும் அதிகப்படுத்திக்கவும் தான். ஸோ ஒர்க் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் சந்தோஷமாக இருக்கவும் ஆரோக்கியமாக இருக்கவும் நேரத்தை ஒதுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நேரம் அப்படின்றத உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. அதை பயன்படுத்திக்க மட்டும்தான் முடியும். த மோர் டாஸ்க் யூ கம்ப்ளீட் த மோர் டாஸ்க்ஸ் வில் அப்பேர். அதாவது வேலைகளை சீக்கிரமாக முடிக்கும்போது மிச்சம் இருக்கிற நேரத்தில் புது வேலைகள் அந்த நேரத்தை ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ முன்னாடி இருந்ததை விட இன்னும் அதிகமான வேலைகள் உங்களை நோக்கி வரும். எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களால் எவ்வளோ டாஸ்க்ஸை ஹேண்டில் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணால் போதும். ஏன்னா உங்களுடைய எனர்ஜி, மென்டல் ஹெல்த், ப்ரியாரிட்டிஸ், டாஸ்க் இதுதான் முக்கியம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்த இந்த 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாலே போதும், நேரத்தை சிறப்பாக கையால் கற்றுப்பீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இது 2த்தையும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு எசென்சியலிசம் அப்படின்ற கான்செப்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த கான்செப்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா த எசென்சியலிசம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்காக அதை ஒரு வீடியோவாக போடுறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேறு எந்த டாப்பிக்கில் கான்டென்ட் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு லைஃப் அண்ட் பிளாக்டு தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.